நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிறது அது குறித்த பார்க்க போகிறோம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2017 ஆண்டு தான் தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கல்வி நிறுவனம் அந்தஸ்து கொடுக்கறது தான் இதை சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா 2017 மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா டெல்லி ஐஐடி, மும்பை ஐஐடி, பெங்களூர் ஐஐஎஸ்சி அப்படிங்கிறது, அப்புறம் டெல்லி பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி, கராக்பூர் ஐஐடி உள்ளிட்ட 20 கல்வி நிலையங்களுக்கு இந்த சிறப்பு தகுநிலையை கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதனுடைய கிளைகளை தொடங்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே கல்வி நிலையங்களை தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி நிறுவனங்கள் 5 ஆண்டுகளில் 3 இடங்களில் மட்டுமே இதனுடைய கிளைகளை தொடங்கலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க. எனினும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியாண்டில் ஒரு கிளையை மட்டுமே அமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரவாசி பாரதிய திவஸ் அது குறித்தா பார்க்க போகிறோம். அதில் நேற்று முன்தினம் நடந்த விழாவில் சில பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 9/1/2021 அன்று பார்த்தீங்கன்னா 16வது மாநாடு நடைபெற்றிருக்குது. இது எதற்காக இந்த டேட்டை செலக்ட் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 1915ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே தினத்தில் தான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்பினாங்க. அந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவஸ் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சூரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி அப்படிங்கிறவங்க சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USISPF அப்படின்னு அமைப்பை ஒரு சில ஆண்டுகளுக்கு இந்தியாவில் மையமாக கொண்ட அமெரிக்க வணிக வழிகாட்டுதல் குழுவாக மாற்றிய முகேஷ் ஆகி அப்படிங்கிறவங்க வணிக பிரிவின் கீழ் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தின் கீழ் அரவிந்த் புக்கான் அப்படிங்கிறவங்களுக்கு விருதை கொடுத்துருக்காங்க. இந்திய கலாச்சார மேம்பாட்டு பணிக்காக பார்த்தீங்கன்னா நீலு குப்தா அப்படிங்கிறவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. மருத்துவத்தில் சிறந்த பங்களிப்புக்காக பார்த்தீங்கன்னா மருத்துவர் சுதாகர் ஜோன்ல கட்டா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருதை வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐநா அமைப்பில் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்க்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். இதில் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் இந்தியாவினுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை பார்த்தீங்கன்னா கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இதில் தற்போது 15,000 பேர் பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐநாவோட பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியாவும் ஒரு பகுதியாக விரைவில் இடம்பெறும் அப்படிங்கிறத அதனுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய SN பிரதான் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை நிகழாண்டில் அதாவது இந்த ஆண்டில் இறுதியில் உலகளாவிய அங்கீகாரத்தை தரப்படுத்துதலில் பெறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த தரப்படுத்துதலை அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு சர்வதேச தேடுதல் மற்றும் மீட்பு ஆலோசனை குழு தான் இந்த அங்கீகாரத்தை வழங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஐநாவின் கீழ் செயல்படக்கூடிய இந்த குழுவானது பார்த்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட நாடுகள் அமைப்புகளை கொண்டு நகர்ப்புற தேடுதல் மற்றும் மீட்பு தொடர்பான விஷயங்களை கையாண்டுட்டு வரதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா தைவானோட தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு கட்டுப்பாடு விதிச்சுனுச்சு. அதை தற்போது நீக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் தூதரக அதிகாரிகளை அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகளை தற்போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அரசு அதை நீக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் எதற்காக விதிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன அரசை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கில் தான் அமெரிக்கா தைவான் அரசுக்கு எதிராக இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அரசு பதவி ஏற்கக்கூடிய நிலையில் அதனை நெருக்கடியை ஏற்படுத்தும் நோக்கில் தான் இந்த தளர்வுகளை நீக்கியிருப்பதாக சீனா குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏற்கனவே சீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே இந்த தைவான் இருப்பதாக அவங்க உரிமை கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.